அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காக பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணனுடைய ஒய்ஃபுக்காக இந்த பதிவு. ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து அவங்களுடைய பேட்டி பார்த்துருக்கேன். அவங்க 2 பேர் சேர்ந்து நடித்த படத்தை பார்த்துருக்கேன். இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க அப்படி லவ் பண்ணுறாங்கன்னா மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. புரியுதுங்களா? தப்பான உறவுனா உங்களை எப்பயோ விட்டு போயிருப்பார் விஜய் அண்ணா. தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொச்சப்படுத்தாதீங்க. தப்பு செய்கிறவங்களா இருந்தால் ஒளிவு மறைவோடு செஞ்சுருப்பாங்க. வெளிப்படையாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது வெறும் நல்ல நட்பு மட்டும்தான். யார் வேணாலும் தப்பாக பேசலாம். கட்டின புருஷனை பற்றி மனைவி தப்பாக பேசக்கூடாது. ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ வெறுப்பு பிடிக்கல அப்படி தப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்பயே போயிருக்கலாமே. இப்போ பசங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி எடுக்கிற வேண்டிய வயசில் இப்போ அவர் பொது மக்களுக்காக தொண்டு செய்ய இறங்கின போது இப்போ அவர் 6-8 பிரச்சனையில் இருக்கும்போது நீங்களும் இப்படி சேர்ந்து பிரச்சனை பண்ணுறது தப்பு. உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க. அவர் பேரில் நீங்கள் பதிவு செஞ்சதை தயவு செஞ்சு வாபஸ் வாங்குங்க. ஒன்று தான் சொல்வேன். தப்பு செய்கிறவங்களா இருந்தால் இப்படி பார்த்திங்கன்னா வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. அவங்க போயிட்டு வந்ததை பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில். தயவு செஞ்சு எவ்வளோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ புருஷங்க தப்பாக இருக்காங்க. ஆனாலும் சாதாரண பெண்கள்லாம் பொறுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கட்சியில் வந்ததுனால பணத்தெல்லாம் இழந்துருவாரோ, வசதியெல்லாம் போயிடணுமோன்னு நீங்கள் ஜீவனாம்சம் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தவறு. வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பேரம் பேத்தி எடுக்க போகிறீங்க. இந்த வயசில் விவாகரத்து தேவையில்லாதது. தயவு செய்து புரிஞ்சு உங்கள் வாழ்க்கைக்காகவும் உங்கள் பேருக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். விஜய் அண்ணனுக்கு நீங்களும் சேர்ந்து ஒரு பிரச்சனையாக ஆகிடாதீங்க. தயவு செய்து நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க. இது உங்கள் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்கள். 1000 பேர் 1000 சொல்லலாம். நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதீங்க. உண்மையாலே சொல்கிறேன். சினி ஃபீல்டில் இருக்கும்போது சந்தேகப்படுவாங்க, நிறைய புரளி பேசுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க தவறு பண்ணணுன்னா அவங்க ஏங்க வெளிப்படையாக போடணும்? அவங்க ஏங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்? ஏன் உங்களுக்கு அப்போல்லாம் தெரியலையே அது தவறுன்னு இப்போ தான் தெரியுதா? இப்போ அவர் ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இறங்கி 1008 பிரச்சனை மன உளைச்சல் இருக்கும்போது இப்போ நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணுறது தவறு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். விஜய் அண்ணாவுடைய அண்ணி நீங்கள் புரிஞ்சு நடத்திப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. சின்ன பொண்ணு நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். வாழ்க்கையில் கோபத்தினால் எடுக்கிற முடிவு என்றைக்குமே சரியாக இருக்காது. யோசிச்சு பாருங்கள். உங்கள் பொண்ணு மாதிரி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.